இந்த 10 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய இபாதத்தை போன்று வேறு எந்த காலத்திலும் இபாதத்துகள் நடப்பது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இன்னும் ஆயுளை நீடிப்பது, சாலிஹான சிறந்த நல்ல அமல்களை கூட்டிக் கொள்வதற்குத்தான் அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பம் தருவதற்கு எங்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீடிக்கின்றார். ஒவ்வொரு காலம் மாறி மாறி வருவது உலகத்தில் முஃமின்களுக்கு பெரிய ஒரு அத்தாட்சியாகவும் சந்தோஷமாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கை என்ற இந்த முதலீட்டை வைத்துதான் நம்முடைய எதிர்கால பிரயாணம் தீர்மானிக்கப்படுகிறது. வாழ்க்கை என்ற இந்த முதலீட்டை யார் பிரயோஜனப்படுத்தினார்களோ அவர்கள் அதனுடைய லாபத்தை பூர்த்தியாக அடைந்து கொள்வார்கள். இந்த வாழ்க்கை என்ற முதலீட்டை யார் வீணாக்கினார்களோ அவர்களும் அதனுடைய நஷ்டத்தை நிச்சயம் சந்திப்பார்கள். இந்த வாழ்க்கையுடைய முதலீட்டிலே மிக முக்கியமான ஒரு கட்டம்தான் ரமதானுடைய ஒரு மாதம். அதற்கு பிறகு சிறந்த ஒரு காலம் என்றால் இன்ஷா அல்லாஹ் துல் ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் பெரும் ஒரு சந்தர்ப்பம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை கொடுப்பார். பணத்தை சம்பாதிப்பதற்கும் தான், கல்யாணம் முடிப்பதற்கும் தான், எல்லா விடயத்துக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை கொடுப்பார். அந்தந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இலாபம் அடைந்தவர்கள் புத்திசாலிகள். அதில் ஒரு சந்தர்ப்பம் தான் சகோதரர்களே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய துல் ஹிஜ்ஜாவுடைய 10 இரவுகள். இந்த 10 நாட்கள் வாழ்க்கையின் பெரிய ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 2 இடங்களில் இந்த நாட்களை பற்றி, இன்னும் சில உலமாக்கள் 3 இடங்களில் அல்லாஹ் இந்த நாட்களை பற்றி மாத்திரம் பேசுகிறார். முதலாவது ஆயத்திலே வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர் ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக. ஃபஜ்ர் நேரம் பொறுமதியான நேரம். இரண்டாவது வலயாலின் ஆஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகள் என்று சொல்லப்பட்டது எதை? இந்த 10 இரவுகள் என்று சொல்லப்பட்டது இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய 10 இரவுகள் தான். பிறை 1 தொடக்கம் பிறை 10 வரை. இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய 1 தொடக்கம் 10 வரைக்கும் உள்ள இந்த 10 நாட்களில் ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் அடைய வேண்டிய அனைத்தையும் அடைந்து கொள்ளலாம். ஏன் காரணம் என்றால் இந்த 10 நாட்களுக்குள் தான் உலகத்தில் ஆக சிறந்த இபாதத்துகள் உலகத்தில் நடைபெறுகிறது. ஸ்ரீலங்காவை மட்டும் பார்க்காதீர்கள் இஸ்லாத்தை வைத்து, இந்தியாவை மாத்திரம் பார்க்காதீர்கள் இஸ்லாத்தை வைத்து, இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்திலே உலகத்தை பாருங்கள். இந்த 10 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய இபாதத்தை போன்று வேறு எந்த காலத்திலும் இபாதத்துகள் நடப்பது கிடையாது. அதனால தான் இந்த 10 இரவுகளுக்கு சிறப்பு. இந்த 10 இரவுகளில், இந்த 10 நாட்களில் முஸ்லிம் சமூகம் என்ன அமல் செய்ய வேண்டும், என்ன அமலில் ஈடுபட வேண்டும்? உலகத்தை சம்பாதிப்பதற்கு யாரும் சொல்ல தேவையில்லை. எந்த நேரமும் நாங்கள் சம்பாதிச்சு கொண்டே இருப்போம். ஆனால் இந்த 10 நாட்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த துல் ஹஜ் வருவதற்கு முன்னால் இதை பயன்படுத்த வேண்டும். இந்த 10 நாட்களில் 8 நாளை நோம்பில் கழிப்பது. ஏனென்றால் 9வது நாளுடைய நோம்புக்கு வேறு சிறப்பு இருக்கிறது. இந்த 10 நாட்களில் 10வது நாள் நோன்பு பிடிக்க முடியாது.
இந்த 10 நாட்களில் 8வது நாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, 9வது நாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, 10வது நாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, 11வது நாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, 12வது நாளுக்கு பெயர் இருக்கிறது, 13வது நாளுக்கும் பெயர் இருக்கிறது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. துல்ஹஜ்ஜுடைய 8ஆம் நாளுக்கு சொல்வது யௌமுத் தர்வியா, யௌமுத் தர்வியா. துல்ஹஜ்ஜுடைய 9ஆம் நாளுக்கு சொல்வது யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள். துல்ஹஜ்ஜுடைய 10ஆம் நாளுக்கு சொல்வது யௌமுன் நஹர், குர்பான் கொடுக்கும் நாள், யௌமுன் நஹர். 11, 12, 13க்கு சேர்த்து ஒரே பெயர் ஐயாமுத் தஷ்ரீக், ஐயாமுத் தஷ்ரீக். அப்ப 8க்கு யௌமுத் தர்வியா, 9க்கு அரஃபா, யௌமு அரஃபா, 10க்கு யௌமுன் நஹர், 11, 12, 13க்கு ஐயாமுத் தஷ்ரீக். அதிலும் வித்தியாசமாக ஐயாமுத் தஷ்ரீக்குடைய 3 நாளுக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கிறது. பிறை 11க்கு யௌமுல் கர், பிறை 12க்கு யௌமுன் நஃப்ரில் அவ்வல், 13க்கு யௌமுன் நஃப்ரு சானி. அப்ப ஒவ்வொரு நாளுக்கு வித்தியாசமான பெயர் இருப்பதால் ஏன் இந்த பெயர்கள் வந்ததென்றால், சகோதர சகோதரிகளே, இந்த நாளை வீணாக்கி விடக்கூடாது. இதில் முதல் இபாதத் இன்ஷா அல்லாஹ் இன்றிரவு பிறை கண்டால் நாளை துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறையாக மாறிவிடும். அல்லது நாளை கண்டால், எப்பொழுது பிறையை காண்கிறோமோ பிறையை கண்டதோடு ஓதும் துஆ இருக்கிறது, அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் அமான். யா அல்லாஹ், அமைதி, ஈமானுடைய, சலாமத்துடைய பிறையாக ஆக்குவாயா. பிறையை கண்டதிலிருந்து சகோதர சகோதரிகளே தொடராக நோன்பு பிடிக்க வேண்டும். இல்ல அடுத்த வருடம் நோன்பு பிடிப்போம், அதுக்கு அடுத்த வருடம் கொஞ்சம் வயசு வரட்டும், எப்படி நினைக்காது. சந்தர்ப்பம், சந்தர்ப்பத்தை அந்த நோன்பு பிடிப்பது என்பது நஃப்ஸுக்கு கடும் கஷ்டம். இந்த வெயில் காலம் நோன்பு பிடிக்கணுமா, பிடிங்க இன்ஷா அல்லாஹ், நோன்பு பிடிங்க. நோன்பு பிடிக்கும்படி மக்களுக்கு ஏவுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விடயத்தை விடமாட்டார்கள். அதில் ஒன்றுதான் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நோன்பு, அதாவது 8 நோன்பு, இந்த 10 இரவுகளோடு உள்ளடக்கிய நோன்பு. அதை பெருசா கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் சும்மா நோமலாக பிடிக்கிறது. பிறை 1 துல்ஹஜ், பிறை 2, பிறை 3, பிறை 4, பிறை 5, பிறை 6, பிறை 7, பிறை 8. ஏன் ஒரு பெருநாள் வரை இருக்கிறது. ஒரு தியாகத்துக்கு பிறகு வந்தால் மிக சிறப்பாக. அதனாலதான் அல்லாஹ் சத்தியம் செய்தான். அல்லாஹ் அதற்குத்தானே வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. இது முதல் இபாதத், இது முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு தான் அரஃபாவுடைய நாளையில் நோன்பு பிடிப்பது. பிறை 9 அன்று நோன்பு பிடிப்பதற்கு வேறு சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆண்டு சென்ற ஆண்டுடைய உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதுக்கு வேறு சிறப்பு. யாரெல்லாம் ஹஜ்ஜில் இல்லையோ, ஹஜ்ஜிக்காக செல்லவில்லையோ, மற்ற அனைவர்களும் இந்த நோன்பை பிடிப்பார்கள். பிடிக்க வேண்டும், முஸ்லிம் ஊர்களில் பிடிக்க வேண்டும். குடும்பங்களை பழக்க வேண்டும். நல்ல நல்ல பழக்கங்களை பழக்கிவிட்டு நாம் மௌத்தாக வேண்டும். குடும்பத்துக்கு நல்ல நல்ல விடயங்களை பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுக்க வேண்டும். அதில் ஒன்றுதான் அரஃபாவுடைய நோன்பு. ஏன் அந்த தினத்தை போல் சிறந்த ஒரு தினம் வாழ்க்கையில் எங்களுக்கு வராது. இஸ்லாமிய சூழலும் இஸ்லாமிய கோட்பாடுகளும் இல்லாததால் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. இல்லாவிட்டால் அரஃபாவுடைய தினம் என்பது பள்ளிவாசல்களும் உலமாக்களும் முஸ்லிம் ஊர்களும் தக்பீர்களோடு கழிக்கக்கூடிய நாள். அந்த நாள் தக்பீர்களோடு கழிக்கக்கூடிய நாள். உலமாக்களுடைய சபைகளை போய் பாருங்கள். இது இரண்டாவது சிறப்பு. 8 நாள் நோன்பு பிடிப்பது முதலாவது சிறப்பு. வலயாலின் அஷ்ர், விசேடமாக அரஃபாவுடைய தினம், இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு தான் பிறை 10 பிறை 10 யௌமுன் நஹர், பிறை 11, பிறை 12, பிறை 13 ஐயாமுத் தஷ்ரீக் வரைக்கும் உதுஹியாவுடைய அமல்.
உதுஹியாவுடைய அமல் சுன்னத் முஅக்கதா. முழு உலகத்திலும் அந்த நாளையில் உதுஹியாவுடைய அமல் நடந்து கொண்டே இருக்கு. அல்லாஹ்வுக்காக உதுஹியா கொடுக்கிறது, வேறொன்றுக்கும் அல்ல. சுன்னத் முஅக்கதா. அல்லாஹ் குர்ஆனிலே இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியை பார்த்து சொல்றான், நபியே உங்களுக்கு கௌஸர் என்ற தடாகத்தை தருவோம் நபியே. ஃபஸல்லி லிரப்பிக், அல்லாஹ்வுக்காக தொழுது, வன்ஹர் கொடுங்க, உதுஹியாவை கொடுங்க, வன்ஹர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும் பொழுது கபஷைனி அம்லஹைன், 2 ஆடுகள் அறுப்பார்கள் உதுஹியா. முஸ்லிம் குடும்பங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? வளமையை சொல்றேன், நாங்க மறந்துட்டோம். வருட ஆரம்பத்திலே உண்டியல் ஒன்று போட்டுருவாங்க, உதுஹியா உண்டியல். ஏனென்றா இன்றைக்கு பணத்தை தேடி அறுக்கிறது கஷ்டம். ஆகப்பெரிய கவலை என்னண்டா, பிள்ளை பெக்கிறதுக்கு எல்லாம் ரெடி, ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா பிள்ளை பிறந்ததோட அகீகா கொடுக்கணுமே என்கிறத மறந்துடுறாங்க. எப்ப வயிற்றுல பிள்ளை இருந்ததோ ஆரம்பிச்சதோ அன்றிலிருந்து நீ உண்டியல போடு, ரெடியாக்க அகீகாக்கு. பிள்ளை பிறந்து 5 வருடம் 2 மாசம் 10 மாதம் அகீகா இல்லை இன்னும். ஏன்? காசு இல்லை. திடீரென்று கொடுக்க சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையே, காசு இல்லைண்டா பிள்ளை எப்ப வயிற்றில் இருந்ததோ அன்றிருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருந்தா. ஹதீஸ்ல வந்திருக்குது, எந்த பிள்ளைக்கு அகீகா கொடுக்க இல்லையோ அந்த பிள்ளை கியாமத்துடைய நாளையில் வாப்பாக்கு ஷஃபா செய்யாது. ஷஃபா செய்யாது அந்த பிள்ளை. வாப்பாவுடைய கடமைகள் ஒன்று பிள்ளைக்கு அகீகா கொடுக்கிறது. இதே போலதான் சகோதரர்களே உதுஹியா சுன்னத் முஅக்கதா. நீங்கள் வேறு நாடுகளில் போய் பார்த்தால் துல்காதா மாதமே வீட்டிலே ஆட்டை வாங்கி வைத்து விடுவார்கள். பிள்ளைகளுடைய கைகளில் ஆட்டை கொடுத்து விடுவார்கள். அந்த ஆட்டுக்கு ஒவ்வொரு நிறம் அடிப்பார்கள். அந்த ஆடு அழகாக வளர்க்கப்படும். ஏன்? இந்த அல்லாஹுடைய அன்பை அடைவதற்கு, அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்கு, அல்லாஹுடைய குர்பானை அடைவதற்கு 10ஆம் நாள் அதை அல்லாஹ்வுக்கு தியாகம் செய்வார்கள். ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் சுன்னத் முஅக்கதா உதுஹியா. வேறொரு காரணத்தை காட்டி இந்த அமலை இல்லாமலாக்கி விடக்கூடாது. மார்க்கத்தின் அறிவு குறைந்தவர்கள், மார்க்கமே தெரியாதவர்கள், மார்க்கம் பேசும் இந்த காலத்தில் மக்கள் இவ்வளோ ஏழ்மையில் இருக்கிறார்கள், உதுஹியா கொடுக்க வேண்டுமா? கொஞ்சம் யோசி. உதுஹியா கொடுக்கிறது நான் திங்கிறதுக்கல்ல, நீ சாப்பிடுவதற்கல்ல, அதையும் மக்களுக்கு கொடுப்பதற்கு தான். உதுஹியா கொடுப்பது தன்னுடைய ஃப்ரிட்ஜை நிறைப்பதற்கல்ல, அதுவும் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு தான் உதுஹியா. 3வது அமல் உதுஹியாவுடைய அமல். இந்த 10 நாட்கள் இடம்பெறக்கூடிய 3வது அமல். இதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 63வது வயதில் தன்னுடைய கையால் 63 ஒட்டகங்களை நகர் செய்தார்கள். 63 ஒட்டகம் நகர் செய்கிறதா? அலி ரலியல்லாஹு அன்ஹு 100 ஒட்டகம் கொண்டு வந்திருந்தார்கள். 100 ஒட்டகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் 63 நகர் செய்தார்கள். ஏன்? 63 ஆண்டுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்ததற்கா? அப்ப வாழ்ந்த ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு ஒட்டகம் நகர் செய்தார்கள். வன்ஹர் ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை நகர் செய்வதற்கு வந்த பொழுது ஒட்டகங்கள் முண்டி அடித்துக்கொண்டு, யா ரசூலல்லாஹ் என்ன நகர் செய்யுங்க, கழுத்தை கொண்டு வந்து போட்டி போட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் 63 ஒட்டகங்களை நகர் செய்துவிட்டு மீதமானதை மருமகன் அலி ரலியல்லாஹு கொடுத்தார்கள். அலி நீங்க நகர் பண்ணுங்க. மற்றது 100 ஒட்டகம் நகர் செய்தார்கள். அதுல தண்ட மனைவிமார சேர்க்கையிலுமா இல்லாதா? மனைவிமார் அதுல சேர்க்கை இல்லை. மனைவிமார்களுக்கு வேறாக ஒரு மாடு அறுத்தார்கள். அவங்களுக்கு வேறு, அவங்களோட ஹக்கு வேற, எந்த ஹக்கு வேற. உதுஹியாவுல் இது அவ்வளோ உயர்ந்த ஒரு அமல் தான் இந்த உதுஹியாவுடைய அமல். அரசு அனுமதியோடு ஊர்களோடு நீங்க சேர்ந்து இதை ஹயாத்தாக்கும். எங்களோட நோக்கம் குர்ஆனையும் சுன்னாவையும் ஹயாத்தாக்குறது தான், யாரையும் திருப்திப்படுத்துறதல்ல எங்களுடைய நோக்கம். இதை ஹயாத்தாக்கினா எங்களை அல்லாஹ் ஹயாத்தாக்குவான். அல்லாஹ்ட கட்டளை. அல்லாஹ் சூரா ஹஜ்ஜில் சொல்றான், வذ்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅலூமாத்.
இந்த நாட்களில் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. எதை கொண்டு? இந்த குர்பான்களை கொடுத்து. உதுஹியா, ஏன் உதுஹியாக்கு குர்பான் பேர் வந்தது? நாங்களாம் குர்பான் தான் சொல்லுவோம். என்ன குர்பான் என்ன? குர்பான் என்றா கரீப், அல்லாஹ்க்கு கிட்ட வாங்குறது. நீங்க உதுஹியா கொடுப்பதால அல்லாஹ்வை நெருங்கிடுவீங்க. உங்களோட குடும்பத்தில் 7 பேர் இருக்கிறீங்க, உங்களோட வாப்பா உம்மா பிள்ளைகள், 5 பிள்ளைகள், வாப்பா அம்மா 7 பேரும் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பான் செய்யலாம். ஆடு குர்பான் செய்யறதா இருந்தா ஒரு ஆள் தான் ஒரு ஆட்டு குர்பான் செய்யலாம். சந்தோஷமா இந்த வருஷம் என்ற பணத்திலிருந்து நான் செய்ய போறேன், எங்களோட வீட்டில் செய்ய போறோம், அரசு அனுமதியோட எங்க இடம் தாராங்களோ அங்க குர்பான், அங்க உதுஹியா. சரி, கூட்டு உதுஹியா இருக்குதா, அதுக்கு பணத்தை கொடுக்குறேன், செய்யுங்க, பரக்கத். வசதி உள்ளவங்களுக்கு தானே. வசதி இல்லையா, நீயத்தை வைங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் தனியா உதுஹியா கொடுப்போம். அதுக்கு ஒரு உண்டியல போடுங்க, பணத்தை சேருங்க. ஏன் இந்த உதுஹியாவுடைய அமலை நான் ஹயாத்தாப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 அறுத்தாங்கண்டா நான் 1 அறுக்கப்படாதா? நான் ஒரு குர்பான் செய்யக்கூடாதா? கண்ணியமிக்க சகோதரர்களே, 3வது அமல் இந்த துல்ஹிஜ்ஜாவில் உதுஹியா. எனவே அல்லாஹ் அடுத்த துவா கேட்போம். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாளையும் சகோதரர்களே சிறப்பாக கழித்து நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் இதை பிரயோஜனப்படுத்தினார்களோ அது போன்று பிரயோஜனப்படுத்தி பல ஹஜ்ஜிகளும் பல உம்ராக்களும் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் வ ஸியாரத ரௌதத நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.